கார்த்திக புராணம் 18வது அத்தியாயம். அவ்வாறு தேவர்கள் அப்பீஜங்களை நட்டு தண்ணீர் தெளித்து மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டிருக்க, க்ஷண நேரத்தில் 3 பீஜங்கள் வைத்த இடத்தில் 3 செடிகள் உற்பத்தியாகின. அவை முறையே சரஸ்வதி தேவியார் கொடுத்த பீஜமானது நெல்லிச்செடியாகவும், லக்ஷ்மி தேவியார் கொடுத்த பீஜமானது வாடாமல்லிகையாகவும், பார்வதி தேவியார் கொடுத்த பீஜமானது துளசி செடியாகவும் தோன்றிற்று. அம்மூன்று மரங்களும் ராஜசம், தாமசம், சாத்மீகம் என்ற முக்குணங்களுடன் கூடியதாக இருந்ததாம். அப்படி அம்மூன்று செடிகளும் வளர்ந்து நிற்கையில், பிருந்தையின் மோக வேசத்தில் லயப்பட்டு மூழ்கி கிடந்த ஜெகத்பதியான ஸ்ரீ விஷ்ணுவானவர் அம்மூர்ச்சை தெளிந்து எழுந்து மோக வேசத்தில் மாயையை தகர்த்துவிட்டு ராஜச சாத்மீக குணமே நெல்லி துளசி செடியாக